பைபிள் சொல்லுது, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு கொடுத்தேன்னு சொன்னாரு. அந்த காலத்தில் இந்த பொக்கிஷம் யாரு தெரியுமா? நீங்களும் நானும் தான். பைபிள் சொல்லுது, அந்த காலத்தில் இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், நாம் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்தமாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சொத்துக்களாய் இருக்கிறோம். ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்ட முத்து நானும் நீயும். ஹல்லேலூயா. காணாமல் போய் மறுபடியும் தகப்பனிடத்திலே ஓடி வந்த இளைய குமாரன் நீங்களும் நானும் தான். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடையவன், நான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. நான் கையில் வச்சிருக்கேன், உள்ளத்தில் வச்சிருக்கேன், உன்னதத்தில் என் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறேன். எப்ராஹிமே, என் ஜனமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. எந்த அளவுக்கு தெரியுமா? இமை பொழுது கூட உன்னை மறக்க முடியாது. ஹல்லேலூயா. மிகுந்த இரக்கங்களால், அநாதி சிநேகத்தால் உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டு வேறு பிரித்து சொந்தமாக்கி இருக்கிறேன்.